அகதீசாயமாக ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. யாம் பெற்ற செல்வம் எம்மையே செல்வமாக பெற்றிருக்க அச்செல்வத்தின் திருவடிவாய் வந்தமர்ந்து வாழ்த்த வந்தோம் அவ்வாழை சித்தனை யாம் வடக்கு வாயிலின் செல்வியாய் பால திருபுர சுந்தரியின் அருள் வடிவு கொண்டு வாழை சித்தன் என்ற திருநாமம் பெற்று அந்நாமத்தின் மூலமாக திரிவுலகமும் ஆளுகின்ற அருளாற்றல் பெற்றவனே அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம். அத்திருநேத்திரனின் திரிநேத்திரமாக இருக்கின்ற மூன்றாவது நேத்திரத்தையும் அருள்நிலையாக பெற்ற இயல்பு நிலை வாழை சித்தனே அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம். இயல்பு நிலையாக உம்மை வாழை சித்தன் என்று உரைத்ததின் நோக்கம், இனி சூட்சம வாழை சித்தன் இயல்பு நிலை வாழை சித்தன் என்ற இருநிலை அல்ல, ஒரு நிலையாக நீர் மாறி நிற்கப் போகின்ற அருள்நிலை அவ்வாழை சித்தன் தவமிருந்து நீர் கீழே காத்து வைத்த அகல பாதாளத்தில் தவமிருந்து காத்து வைத்த அவ்வாற்றல் எல்லாம் உமக்குள் முழுமையாக வந்து நின்று உம்முடைய நூல்களுக்கும் அவ்வாற்றல் பகிரப்பட்டு இனி வரப்போகின்ற நூல்களுக்கும் அவ்வாற்றல் அகமகிழ்வோடு உம்மிடமிருந்து பகிரப்படுகின்ற நிலையினால் இயல்பு நிலை வாழை சித்தன் என்று யாம் உரைத்தோம். அந்நிலையினால் என்ன நிகழும்? அற்புதங்கள் நிகழும், அதிசயங்கள் நிகழும். எங்கும் எட்டு திக்கும் சிவசபையின் நாமமும் சிவமகா வாழை சித்தனின் திருநாமமும் அத்திருநாமத்தை எடுத்துரைக்க வைத்த அகத்தியனின் பெருநாமமும் எங்கும் எக்காலத்திலும் ஓயாது ஒலித்து கொண்டிருக்கின்ற அருள் நிகழும். அந்நிலை அது எதனால் எதற்காகவென்றால் யுகமாற்றம் அதை செய்கின்ற சிவசபையினுடைய உயர் நோக்கத்திற்காக என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற உம்மை வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஏனென்றால் யுகமது மாற வேண்டும். யுகமது மாறினால் எத்தனை ஜீவன்கள் உயர்நிலை கொண்ட அஜீவனை உருவாக்குகின்ற ஆற்றல் பெற்ற சிவத்தோடு இணையும் என்ற அருள்நிலை கொண்ட உயர் நோக்கத்தை எண்ணி நாம் அகமகிழ்கின்றோம். ஒரு ஆன்மா சிவநிலைதனை உணர்வது என்பது அது பல்வேறு கடின நிலைகளுக்கு உட்பட்ட பின்புதான் அது நிகழும். ஆனால் இன்று மிக எளிய நிலைகளாக அவற்றை கற்றுக் கொடுக்க அச்சிவமே வந்து ஆசானாக அமர்ந்திருக்கின்றது என்ற நிலைதனை உணராது நீர் ஓயாது உரைத்து கொண்டிருக்கின்றீர். நீர் உரைக்க மட்டும்தான் செய்கின்றீர். ஆனால் சிலர் காதுகளில் மட்டும்தான் அது உரைக்கின்றது. மீண்டும் அவர்களுக்குள்ளது ஆதி இறை நூலாய் இறைகின்றது. பின்பு அவர்கள் மீது சரணாகதி கொண்ட சீடர்களாய் தொடர்ந்து வலம் வருகின்றார்கள். ஆனால் பலர் அதனை கேட்டும் கேட்காது செவி இருந்தும் அச்செவியினால் பயன்பெறாத மாந்தர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இச்செல்வி உரைக்கின்ற உரை கூட அவர்கள் காதில் விழாதென்று யாம் அறிவோம். இருந்தபொழுதும் இதனை கேட்கின்ற மாந்தர்களுக்கு உயர்நிலை ஆசிகள் எம்மிடமிருந்து உம்மை வாழ்த்துகின்ற தருணத்தில் அகமகிழ்வோடு யாம் பகிர்கின்றோம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு கணமும் ஏன் சித்தனை வாழ்த்தி ஆசிகளை பகிர்கின்றன மற்ற சீடர்களுக்கு என்றால், இன்று இவ்வு உலகமதில் எங்கள் ஆசிகளை எல்லாம் நேரடியாக பெற்றால் கூட ஒரு ஆன்மாவால் தாங்க இயலாத அளவிற்கு ஆசிகள் ஒவ்வொரு கணங்களும் வழங்கி கொண்டிருக்கின்றன. நாங்கள் மட்டுமல்ல, பல்வேறு தேவ சித்த கணங்களெல்லாம் உரைக்கின்ற அருள்நிலை ஆசிகளை எல்லாம் சித்தன் முதலில் உட்கிரகித்து அதிலிருக்கின்ற உயர் புண்ணியத்தை சற்று குறைத்து அதனால் வருகின்ற பின் விளைவுகள், ஏனென்றால் ஒருவனுக்கு அதீதமான வினை நிலைகள் இருக்குமாயின் அதீத புண்ணியங்களை கொடுத்தாலும் அவனால் அச்சமயம் அது எப்பேற்பட்ட தவநிலை கொண்ட மானிடராக இருந்த பொழுதும் அவனுக்குள் வினை இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ள அது சற்று கடினப்படும். அதனால் அவன் பின்பு மாற்று நிலைகளுக்குள் செல்கின்ற நிலை ஏற்படும் என்ற நிலையினால் இதுபோன்ற கணங்களினுடைய ஆசிகளை எல்லாம் முதலில் சித்தன் கிரகித்து பின்பு அதனை படிப்படியாக ஒவ்வொரு சீடர்களுக்கும் பகிர்கின்ற நிலையினால்தான் சித்தனை வாழ்த்தி அவ்வாசிகளை பகிர்கின்றோம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஏடது இருக்கின்றது, ஆதிகைலாய சிவசூட்சம நூலது இருக்கின்றது, ஜீவநாடிகளும் இருந்தது. இதற்கு முன்பு ஏடு நிலைகளிலிருந்து எழுத்து நிலைகளாக பிறர் வாசிக்க நீர் கேட்டு அவ்வழியில் நடந்து இன்று பெற்று
உரைக்கின்றவாறு பெற்ற இஜ்ஜீவ நாடிகள் இன்று உம்மிடம் இருக்கின்றது. அன்று எழுத்துக்களாக வந்த நாடிகளை விட இந்நாடுகளின் ஆற்றல் அபரிவிதமான அதீதமான ஆற்றல் கொண்டவை. அந்நாடிகளிலும் சிவன் வருவார், முருகன் வருவார், எழுத்து நிலையாக வருவார். ஆனால் அதனை எழுதி உரைப்பது என்பதோ அல்லது அதனை பார்த்து வாசித்து பின்பு எழுதி கொண்டு அவ்வழியில் நடப்பது மிக அரிது. ஆனால் அவ்வரிய நிலைதனையும் அறிந்து படிப்படியாக செய்து இன்று பிறரறிய யுகமறிய யுகம் அழியா நிலைதனில் அதனை காத்து நிற்க அற்புத ஆயுதமாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலினை பெற்று நிற்கின்றவனே, உம்மை வாழ்த்தி இந்நிலையினால் நீர் அடைந்த துன்ப நிலைகளெல்லாம் துடைத்தெறியப்பட்டு விட்டன. இனி வருகின்ற நிலையெல்லாம் வெறும் இன்ப நிலைகள் மட்டும்தான். அவ்வின்ப நிலையெல்லாம் தொடர் சற்சங்க நிகழ்வுகளாகவும் அற்புத நூல்களாகவும் சிவன் சித்தன் பல்வேறு நிலை கொண்ட தேவ கணங்களோடு வாழை சித்தன் இயல்பு நிலையில் உரையாடி மகிழ்கின்ற அருள் கணங்களாக அவை நிகழ்ந்தேறும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாற வாழ்த்துகின்றோம். இனி நடக்கும் சிவசபையில் நடக்கும் சித்தனோடு சிவமும் சித்தனோடு முருகனும் சித்தனோடு சக்தியும் யாமும் அகமகிழ்வோடு பல்வேறு கணங்களும் நந்தியும் சிவனோடு நந்தியும் சிவமகா வாழை சித்தன் சிவமாக இருக்க நூல்தாங்கிய சீடர்களுக்குள் நந்தி இருக்க அகமகிழ்வோடு இருவரும் உறவாடி செல்வதை காணலாம். இங்கிருந்து சிவசோலை வரை செல்கின்ற பொழுதெல்லாம் தேவ சித்த கணங்கள்தான் சித்தனோடு சீடர்களுக்குள்ளிருந்து இயல்பு நிலையில் அல்ல முழு நிலையாக ஆட்கொண்ட நிலைதனில் அமர்ந்து அவை உரைத்து கொண்டே வரும். அந்நிலைகளெல்லாம் நிகழப்போகின்றது. அற்புதமாக சித்தா, நீர் வேண்டிய நிலை. ஆனால் அதனை வேண்டுகின்ற தருணத்தில் கொடுக்கா நிலைதனில் இன்று அதனை அகமகிழ்வோடு கொடுக்க காத்திருக்கின்றோம். யாமுரைத்த ஆசி நிலைகளில் இருப்பது சற்று சூட்சமம், அது உமக்கான ஆசிகள் மட்டுமே என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாற வாழ்த்துகின்றோம். இனி நிகழும் அற்புதங்கள் அவை எச்சீடனும் கற்பனை கூட செய்ய ஒண்ணா ஒரு அற்புத நிலையெல்லாம் சிவசபையில் நிகழும். எங்கிருந்து இவ்வாற்றல் வந்தது, எதனால் வந்தது என்ற நிலையெல்லாம் சீடர்கள் அப்பொழுது ஆராயாது. அதெல்லாம் சரணாகதி என்ற நிலையினால் கொடுக்கப்பட்டது என்ற நிலையை மட்டும் உள்ளுக்குள் ஏற்று நின்று ஒவ்வொரு சீடர்களும் வலம் வருகின்ற பொழுது யாவரும் வரம் பெற்ற பெருநிலை கொண்ட சீடர்களாய் பொறுமை நிலை கொண்டு வலம் வரலாம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாற வாழ்த்துகின்றோம். அன்னை வந்தால் உரைக்கின்றால் உரைப்பது ஏதும் புரியவில்லை. புரிந்தால் அது உள்ளுக்குள் உயர்நிலை ஞானத்தை பெற்றதற்கு சமமாக இருக்கும் என்ற நிலையை அறிந்து யாம் முன்னும் பின்னுமாக உரைக்கின்ற நிலையில் சூட்சமங்களை பொதிந்து உரைத்து கொண்டிருக்கின்றோம். அந்நிலைகளெல்லாம் எவர் தன்னுடைய தவ ஞான நிலையினால் அவிழ்த்து உள்ளிருக்கின்ற உண்மைதனை உணர்ந்து கொள்கின்றார்களோ அவர்களெல்லாம் எக்காலத்திலும் சிவசபையினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக சிவசபையாக சிவமகா வாழை சித்தனுடைய அருள்ஞான சீடர்களாக வலம் வந்து ஆசானாக நின்று அவர்களை நாடுகின்றவர்களுக்கு அருள்நிலை கொண்ட உபதேசங்களை வழங்குகின்ற குருவாக அமர்ந்து நிற்கலாம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாற வாழ்த்துகின்றோம். வாழை சித்தனாக இவ்வையகத்தில் நீர் பெற்ற அவதாரம் இருக்கின்றது. அவ்வவதார நிலையின் அற்புத நிலையை பல்வேறு கணங்கள் உரைத்திருக்கின்றன. யாவும் இதற்கு முன்பு உரைத்திருக்கின்றோம். உரைத்த நிலைகளெல்லாம் வெவ்வேறு நிலைகளாக இருப்பது போன்று தோன்றலாம். ஆனால் அனைத்தும் ஒரு நிலைக்காக உரைக்கப்பட்டவை, யுகமாற்ற நிலைக்கு. ஆனால் வெவ்வேறு ஆற்றல்களை நீர் தாங்கி இருப்பதால் ஒவ்வொரு கணங்களும் அக்கணங்களுக்கு உரிய ஆற்றல் நிலைகளில் அமர்ந்து உம்முடைய பெருமை நிலைதனை எடுத்துரைத்தன. அவையெல்லாம் நீர் பொறுமை காத்து தவமிருந்த நிலையினால் கிட்டிய நிலை. அந்நிலைகளில் வந்த ஆசி நிலைகள் அனைத்தும் உண்மை ஊர்ஜிதமாக நிகழ்ந்தேறும். ஆனால் சற்று காலங்கள் முன்னும் பின்னுமாக இருக்கும் என்ற நிலையை மட்டும் எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாற வாழ்த்துகின்றோம். ஏன் முன்னும் பின்னும் சரியாக அக்காலத்தில் உங்களால் நிறைவேற்ற இயலாதா என்றால், நாங்கள் நிறைவேற்ற தயார். அதற்கான சூழ்நிலைகளை மாற்ற முயற்சிக்கின்ற பொழுது
எங்கிருந்து எவ்வினை மாந்தன் வருகின்றான் என்று எங்களுக்கு தெரியாது. அவனுக்காக அந்நிலையை மாற்றி அமைக்கின்றோம். இதனால் சற்று முன்னும் பின்னுமாக இருக்குமே தவிர பல்வேறு வினை நிலைகளை எல்லாம் களைந்து நிச்சயமாக நாங்கள் உரைத்த அனைத்து ஆசி நிலைகளையும் அவ்வாறே நிறைவேற்றி விடுவோம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாற ஏடியிலிருந்து ஏடாக அமர்ந்தவனை வாழ்த்துகின்றோம். வாழை சித்தா, சிவமகா வாழை சித்தா, சிவஸ்வரூபா, அருமுகனின் அருள் நல்நாளுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றவனே, சூரசம்ஹார வேலினை பிடித்த சூரசம்ஹார வேலவனே, அகமகிழ்வோடு உம்மை வாழ்த்தி அந்நிலை நிகழ்கின்ற பொழுது, இம்முறை சூரசம்ஹார நிலையது நிகழ்கின்ற பொழுது எம்மையும் காணலாம். இதற்கு முன்பு உரைத்தார்கள், சூட்சமத்தில் வந்து நின்றோம், அன்னை வந்திருக்கின்றாள் என்று சென்ற வருடம் உரைத்தான் முத்திரன். ஆனால் இவ்வருடம் மிக இயல்பாக காட்சிகளாக காணலாம். நடந்து வருவோம், மேடைக்கு அருகாமையில் வருவோம், மேடையிலும் அமர்ந்திருப்போம் சூட்சமமாக என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாற வாழ்த்துகின்றோம். எம்மை கண்டால் கண்டோம் என்று எடுத்துரையுங்கள், காணவில்லை என்றால் கவலை கொள்ள வேண்டாம். பல்வேறு தேவ கணங்களெல்லாம் வந்திருக்கும். அவை உங்கள் மதியை மயக்கி கொண்டு உங்களுக்குள் அமர்ந்திருக்கின்ற பொழுது எக்காட்சியும் தென்படாது. ஏதோ மாய மயக்க நிலைதனில் அமர்ந்தது போன்றுதான் இருக்கும். ஏன் மேடையில் அமர்ந்து உரைக்கின்ற சித்தர் பெருமக்களின் ஆசிகளை கூட உங்களால் கேட்க ஒண்ணா நிலைதனில் ஒரு மாய நிலைதனில் அமர்ந்திருப்பீர்கள். ஆயின் உங்களுக்குள் ஒரு கணம் அமர்ந்திருக்கும் என்ற நிலைதனை உணரலாம். அதனை அப்பூஜை நிலைகளெல்லாம் முடிந்த பின்பு, வேல் பகிர்வு முடிந்த பின்புதான் உங்களுக்கு உணர்வு நிலையே வரும். அதற்கு முன்பு ஏதோ செய்தோம், நடந்தோம், உணவுனை உண்டோம், அமர்ந்திருந்தோம் என்ற நிலைதான் இருக்குமே தவிர என்ன நடந்தது என்று கூட எவராலும் தெளிவாக எடுத்துரைக்க ஒண்ணா நிலைதனில் கணங்கள் உங்களை ஆக்கிரமித்திருக்கும். அவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்டவர்களெல்லாம் பிற்காலங்களில் ஆதிகைலாய சிவசூட்சம நூலை அமர்ந்து உரைக்கும் அருள் நூல்களாக மாறி நிற்பீர்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாற வாழ்த்துகின்றோம். வேல்பகிர்வு, இவ்வருடம் நடக்கின்ற வேல்பகிர்வுதான் இருப்பதில் மிக மிக அதீத ஆற்றலோடு சிவசபையில் நடக்கப் போகின்ற முதல் வேல்பகிர்வு என்று யாம் உரைக்கின்றோம். இதற்கு முன்பு நடந்ததெல்லாம் சற்று சிறு சிறு ஆற்றல்களை மட்டும் வெளிப்படுத்தி சென்றன. ஆனால் இம்முறை அனுகிரகம் என்பது அனைவருக்கும் உரைக்கின்றோமே, சூட்சமில்லை அல்ல, அனைவருக்கும் இயல்பாகவே அனைத்து பெரும் காட்சிகளை எல்லாம் காட்டுவோம். ஆனால் கண்டு உணர்ந்து உரைப்பவர்கள் வெகு சிலரே என்ற நிலைதனை அன்னை கண்டிருக்கின்றோம். ஆனால் உரைக்காவிடினும் அன்பு நிலை ஆசியாக அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம். எவரெவருக்கு எக்காட்சி கிடைக்கும் என்ற நிலையை எல்லாம் கண்டிருக்கின்றோம். அந்நிலையை எல்லாம் அன்று கண்டு அகமகிழ்ந்திருங்கள். முடிந்தால் எடுத்துரையுங்கள். ஆனால் வினைகளை மட்டும் பற்றி அன்று எவரும் எடுத்துரைத்து விட வேண்டாம், தப்பி தவறி கூட என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாற வாழ்த்துகின்றோம். சிவசபையில் கணங்கள் இருக்கின்றன, எம் தலமும் போதாதென்று, சிவகோரையும் போதாதென்று, அருகில் இருக்கின்றதே நம்மளுடைய நீர் தேக்க நிலை. அது வருங்காலத்தில் சிவசபையினுடைய பெரும் நீர்த்தேக்க நிலையாக மாறி நிற்கும் என்ற நிலை இருக்க, அந்நீர்த்தேக்க நிலையில் இயல்பு நிலை தண்ணீர் நீரது மிக குறைவாக இருந்த பொழுதும் அங்கு அவை சூட்சமமாக தவமிருந்து கொண்டிருக்கின்றன என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாற வாழ்த்துகின்றோம். அது எண்ணீர் தேக்கத்தின் மேலாக அவை தவம் இருக்கின்றதென்றால் அகல பாதாள கங்கா நதி நீரை சூட்சமமாக அங்கு நிரப்பி நின்று அப்புனித நீரில் அவை நீராடி அந்நீரிலேயே அவை தவமிருந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு பேராற்றல் கொண்ட பெருமகா சூட்சம நிகழ்வுதனை நிகழ்த்தி கொண்டிருப்பவனே, அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம். உம்முடைய அருள் ஆற்றலினால் யுகமது வெகு விரைவாக மாறுகின்ற அருள் வேகமது எடுக்கப் போகின்றது. எடுக்கின்ற வேகத்தில் உம்மை ஈறுக பிடித்து கொண்டால் உம்மோடு அவர்கள் பறந்து வரலாம், ககனமாக வரலாம், கவனமாக வரலாம். சிவமகா வாழை சித்தனோடு இணைந்து நற்சீடன் என்ற பெயர் பெற்று உயர்நிலை தேவ சித்த கணங்களை தாங்கிய நூல் தாங்கிய சீடர்களாக அமர்ந்துரைக்கின்ற அருள்நிலை நூலினை பெற்றவர்களாக வலம் வரலாம். அவற்றிற்கு அனைத்திற்கும் ஒரு நிலை வேண்டும், சரணாகதி நிலை. அதுபோல் அவர்களுடைய நோக்கம் சிவமகா வாழை சித்தனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். உண்மை சரணாகதி என்பது அதுதான் என்று யாம் உரைக்கின்றோம்.
சரணாகதி என்பது இப்பொருளை கொடுப்பதோ அச்செயலை செய்வதோ அல்லது உரைத்து விடுவோம் இருந்த பொழுதும் வேண்டாம் என்று அதனை அன்னை அமிழ்த்தி வைத்து, எவர் எச்செயல் செய்தாலும் செய்யாவிடிலும் சிவசபை அது ஒரு மானிடனால் மட்டுமே, ஒரு தேவனால் மட்டுமே, ஒரு சித்தனால் மட்டுமே, ஒரு சிவத்தால் மட்டுமே நடத்தப்படுகின்றது. அது சிவமகா வாழை சித்தன் என்ற மானிட வடிவு கொண்ட வாழும் குருவாக இருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்ற சிவஸ்வரூப அண்ட நாயகனாக இருக்கின்ற எம் அருள் மைந்தனால் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவன் இல்லாவிடில் கூட அவனுடைய சூட்சமமாக இருக்கின்ற நிலையே சபையை ஆழ்த்தி நிற்கும். அவனே சபையாக ஆண்டு நிற்பான் என்ற நிலை இருக்க, எவரும் சபைக்கு வேண்டிய நிலை அல்ல. வந்தவர்கள் வேண்டி நின்று அவரவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதனை கேட்டு சென்று பின்பு அதனை பெற்ற நிலைக்காக சிவசபைக்கு நல் சரணாகதியோடு உங்கள் பணிதனை யுகமாற்ற பணிக்காக தாரை வார்த்து நிற்கின்ற பொழுது அருள்நிலை ஆனந்த நிலையாக சிவசபையில் ஒரு உயர்நிலை ஆன்மாவாக இணைந்து வலம் வரலாம் என்ற நிலைதான் எங்கு உங்களால் கொடுக்க முடிந்த நிலை. அதைதான் சிவசபை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதனை ஏற்று வலம் வருபவர்கள் சித்தனோடு வளமாக வரலாம், வலிமை பெற்று வரலாம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். இதில் இருப்பதின் சுருக்க நிலைதனை உரைக்கின்றோம். சிவசபை என்பது சிவமகா வாழை சித்தன் மட்டுமே. அப்படி என்றால் பல்வேறு சீடர்களை எடுத்துரைக்கின்றீர்களே, நீங்களும் சபை என்று. சிவமகா வாழை சித்தனுடைய நோக்கத்தையும் சிவமகா வாழை சித்தனுடைய அருள் எண்ணத்தையும் அவன் போன்ற கருணை எண்ணத்தையும் கொண்டவர்களெல்லாம் சிவமகா வாழை சித்தன் தான் என்ற நிலைதான் சூட்சம நிலை. அவ்வாறு இருக்க ஒரு சிவமகா வாழை சித்தன் தான், ஆனால் பல வடிவுகளில் வலம் வந்திருப்பான் என்ற நிலை அற்புத அதிசய நிலை சிவசபையிலிருந்து வரமாக கொடுக்கப்படுகின்றது. அவ்வரத்தை எல்லாம் ஒரு மானிடன் பெற வேண்டுமென்றால் யாமுரைத்த நிலைகளில் அவன் இருக்க வேண்டும். சரணாகதியோடு யுகமாற்றத்திற்காக சிவமகா வாழை சித்தனுடைய நோக்கத்தை தன்னோக்கமாக கொண்டு வலம் வர வேண்டும். தம்மை பற்றி வருங்காலத்தில் உரைக்கின்றோம் சீடா. நூல்தாங்கிய சீடர்களுடைய நாமங்கள் கூட சிவசபையில் எவருக்கும் தெரியாத அளவிற்கு இருக்கும். அவர்களை பொறுத்தவரை அச்சித்தனை தாங்கி உரைக்கின்ற சீடன் அவ்வளவுதான். அதற்கு மேலாக அவனை பற்றி ஒரு சிறு செய்தி கூட சிவசபையில் பகிரப்படவும் கூடாது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். உம்முடைய சீடர்களெல்லாம் அவ்வாறுதான் இருப்பார்கள். ஏனென்றால் பல்வேறு தேவ சித்த கணங்களெல்லாம் வந்து அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு மானிடன் தம்முடைய நாமத்தை உரைப்பதற்கு கூட அவனுக்கு நேரம் இருக்காத அளவிற்கு அவனை ஆட்கொண்டு சித்தர்கள் ஆசி உரைத்து கொண்டிருப்பார்கள் என்ற அற்புத நிலை அது நிகழப் போகின்றது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஏன் நீரே உம்முடைய இயல்பு நிலையில் உம்மை பெற்றவர்கள் இயல்பு நிலையாக உம்மை பெற்றவர்கள் வைத்த நாமத்தையே மறந்து விட்டீர்தானே. அதுபோல் உம்மை நாடி வந்து உம்மை ஆசானாக பெற்றவர்களெல்லாம் நூலினை பெற்று அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்கள் பெற்ற நாமமெல்லாம் அழிந்து இருக்கும். அவர்களை இயல்பாக நாடியவர்களிடம் அந்நிலை இருக்கும். ஆனால் சூட்சம நூல்தாங்கிய சீடன் என்ற பெயர் பெறுகின்ற பொழுது அவர்களுடைய இயல்பு நாமத்தை அவர்களே மறக்கின்றவாறு அவர்களை ஆட்கொண்ட சித்தனுடைய நாமம் மட்டுமே அவர்களுக்குள் இருக்கும். அவர்கள் திருநாவிலிருந்து அகத்திய நாமமும் வாழை சித்த நாமமும் ஓயாது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்ற அற்புத நிகழ்கின்ற பொழுது அவர்களும் வாழை சித்தனாகவே இருந்து அருள்நிலை ஆசிகளை வழங்குகின்ற உயர் தேவ சித்தகணமாக மாறி நிற்பார்கள். ஆனால் ஒரு தவநிலையில் இதுபோன்ற தேவ சித்தகணமாக ஒருவன் உயர வேண்டுமென்றால் அதற்கு பல்வேறு ஆண்டுகள் தவம் இருக்க வேண்டும். இருந்தாலும் அப்பொழுது அவனுடைய வினைகள் சூழ்ந்தால் அவன் இழந்து விடுவான். அந்நிலை அதுபோல்தான் சிவசபையில் இருக்கின்ற நிலைகள் எல்லாம் அந்நிலையை போன்ற உயர்நிலையை தன்னுடைய ஆற்றலை இழக்க ஒண்ணா நிலைதனில் காத்தருள்கின்றோம். அந்நிலையை பெற்று ஒவ்வொரு சீடர்களும் உயர்நிலை கொண்டவர்களாக மாறி நிற்கப் போகின்றார்கள். பல்வேறு நூல்தாங்கிய சீடர்கள் உரைக்கின்றோம் சித்தா. 8 திக்கும் நூல்தாங்கிய சீடர்கள் இருப்பார்கள். ஒரு தேசத்தில் இருக்கின்றவனை அத்தேசத்தில் இருக்கின்ற
இச்சபையினுடைய இச்சித்தனை தாங்கிய சீடன் என்றுதான் உரைப்பார்களே தவிர அவனுடைய இயல்பு நிலை நாமமானது சிவசபையில் என்றும் இருக்காது என்ற நிலை இருக்கும். ஆனால் எழுதி வைத்திருப்போம், இந்நாமத்தோடு இவனுடைய இவ்விலாச நிலைதனில் இவன் இச்சித்தனால் ஆட்கொள்ளப்பட்ட நூலினை சுமந்திருக்கின்றான் என்று ஒரு ஏடு நிலைதனில் எழுதி வைத்திருப்பார்கள். ஏனென்றால் அவனை ஒரு சில நாட்களில் தொடர்பு கொள்வதற்காக என்ற நிலைதனை மட்டும் ஒரு இயல்பு நிலையாக ஒரு வரைமுறை நிலைக்கு சபை வருகின்ற பொழுது அந்நிலைகள் இருக்கும் என்ற நிலைதனை யாம் உரைத்திருக்கின்றோம், உணர்ந்திருக்கின்றோம். அது உமக்கும் தெரியும். அதுபோன்ற நிலைக்காக மட்டும்தான் அவர்கள் நாமம் பயன்படுத்தப்படுமே தவிர அந்நாமமும் அதனை எழுதுகின்றவருக்கு மட்டும்தான் தெரியும். வந்து கண்டு ஆசிகளை பெற்று செல்பவர் எவருக்கும் தெரியாது என்ற அளவிற்கு உயர்நிலையாக சிவசபையில் பெரு நிகழ்வுகள்லாம் நிகழப்போகின்றது. அற்புதமாக தன்னை முன்னிலைப்படுத்தாது ஒவ்வொரு சீடனும் உயர்நிலை கொண்ட சீடனாக வாழை சித்தனின் அருள் ஆசி பெற்றவர்களாக வலம் வருகின்ற அருள் நிகழ்வது நிகழப்போகின்றது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். சிவசபை உயரப் போகின்றது. அது உயர்கின்ற பொழுது சிவசபையாக இருக்கின்ற உம்மோடு இணைந்தவரெல்லாம் சிவசபை போன்றே உயரப் போகின்றார்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அவற்றை காண வேண்டுமென்றால் சற்று பொறுமை கொண்டு அமர்ந்திருக்க என்று அன்னை அகமகிழ்வோடு அதனை அறிவித்து, அவையெல்லாம் வெகு பொறுமை என்று கூட யாம் உரைக்கவில்லை. சிறு காலம், மிக குறுகிய காலம்தான். சபை நகர தொடங்கிவிட்டால் அதனுடைய நகர்வு நிலைதனை தடை செய்ய எவராலும் இயலாது என்ற அற்புத நிலை. இப்படிதான் இதற்கு முன்பும் உரைத்தீர்கள் என்று எண்ணுகின்ற நிலையை கேட்கின்றோம். அன்னை கண்டோம். பறை சாற்றுவதற்கான சகடை அது செல்கின்ற பொழுது ஏதோ ஆயிரக்கணக்கில் வந்து விடுவார்கள் என்று உரைத்தீர். ஒருவன் தானே வந்தான் என்று உரைக்கின்ற நிலையையும் கண்டிருக்கின்றோம், கேட்டிருந்தோம். ஆனால் சூட்சமத்தில் நடந்த நிலை இதனை எவரும் காணவில்லை. சூட்சமத்திலும் சகடை சென்றதே. அச்சகடை சென்ற தலத்தின் அருகாமையிலிருந்த தெய்வ கணங்களெல்லாம் சிவசபை நாடி வந்து நின்றன சித்தா. அதனால் என்ன நிகழ்ந்தது தெரியுமா? அதனால் நிகழ்ந்த நிலை என்பது அங்கிருக்கின்ற தெய்வ கணங்கள் வந்துவிட்டன. அத்தெய்வ கணங்கள் எல்லாம் அங்கு சபையை அமைப்பதற்காக, நம்முடைய சபையை அங்கு பெற்று அமைப்பதற்காக அதன் அருகாமையில் இருக்கின்ற மாந்தர்களுடைய மனதை மாற்றிக்கொண்டு அவர்களை பறைசாற்று சாதனத்தின் மூலமாக அகத்திய பிரபஞ்ச ராஜ்யம் என்ற நிலைதனை பார்ப்பதற்காக உந்தி கொண்டிருக்கின்றன. அவற்றை கண்டிருக்கின்றார்கள் சிலர். ஆனால் அவர்கள் அதனை பொய் என்றோ வேடமென்றோ நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் அவற்றை காண வைத்து அவர்களுக்கு சிவசபையின் நிலைகளை எடுத்துரைக்க வைத்து அவர்களுக்கு அதனை புரிய வைத்து அக்கணங்கள், அத்தெய்வ கணங்கள் எல்லாம் அதனை அங்கு செய்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் நிகழ காரணம் உம்முடைய பறைசாற்று சகடை அன்று சென்றதல்லவா? அது சென்ற வழி தடத்தின் மூலமாக உம்முடைய ஆற்றல் அங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டு அவ்வாற்றல்களை அவை பெற்று பின்பு அதன் மூலமாக அங்கிருக்கின்ற கணங்கள், அங்கிருக்கின்ற மாந்தர்களுக்கு அருள் ஆசிகளின் மூலமாக இதனை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. பிற்காலத்தில் அச்சகடை சென்ற தலமெல்லாம் சிவசபையின் தலங்களாக மாறி இருக்கின்ற அருள் நிகழ்வது நிகழப்போகின்றது. அந்நிலைக்குத்தான் அத்தனை ஆசிகளை எடுத்துரைத்தோம். இன்று அதற்கு பயன் இல்லாதது போன்று தோன்றலாம். ஆனால் சூட்சமத்தில் அதற்கு பெரும் பயன் கிட்டியது. அப்பயன் இயல்பு நிலைதனில் நம் சபை இயல்பாக நகரத் தொடங்குகின்ற பொழுது ஏற்படும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். அதுபோல் நீர் நடத்திய எச்சச்சங்க நிகழ்வும் வீணாகவில்லை. ஒவ்வொரு சச்சங்க நிகழ்வும் விண்ணை முட்டுகின்ற அருள் புண்ணியத்தை ஆங்காங்கு ஒவ்வொரு தளத்திலும் சிதறடித்து வைத்திருக்கின்றது. அங்கிருக்கின்ற மாந்தர்களை அற்புதமாக சபை நாடி வருவதற்கு அங்கு அருகாமையில் இருக்கின்ற தெய்வ கணங்கள், சிறு தெய்வ நிலைகளெல்லாம் போராடி கொண்டிருக்கின்றன. எம்முடைய வம்சத்தை சார்ந்த ஒருவன் அங்கு சென்று விட்டால், எம்மை குலதெய்வமாக வணங்குகின்ற ஒருவன் அங்கு சென்று விட்டால் எமக்கு அதிக புண்ணியம் கிடைக்கும் என்று அங்கிருக்கின்ற ஒவ்வொரு குலதெய்வமும் அக்குல தெய்வத்தை வணங்குகின்ற ஒவ்வொரு குலத்தவர்களையும் எவ்வாறாவது அதில் ஒருவனையாவது உம்மை நாடி வர செய்துவிட வேண்டும், பின்பு அவர்களோடு இணைந்தவர்களை நாடி வர செய்துவிட வேண்டும் என்று போராடி பயணித்து கொண்டிருக்கின்றன, பணி செய்து கொண்டிருக்கின்றன. அந்நிகழ்வினால்
நீர் செய்த ஒவ்வொரு சற்சங்கமும் அருள்நிலை ஆற்றலோடு தான் இருந்தது. அவன் அந்த ஆற்றலின் மூலமாக சூட்சமத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் இயல்பில் தெரிய தொடங்க போகின்றது. அந்நிலைக்கு பெருநிலை தடைநிலையாக வினை நிலைகள் இருக்கின்றன. அவ்வினை நிலைகளை தடுப்பதற்கு அவ்வினை நிலைகளை தடுத்து ஆட்கொண்டிருக்கின்ற வினைநிலைகளை எல்லாம் முழுமையாக அழிப்பதற்காக தான் சூரசம்ஹார வேலவன் இவ்வருடம் முழுமையாக ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் சென்று தவமிருந்து கொண்டிருக்கின்றான். இந்நிலை ஆற்றலின் மூலமாக தான் சிவசபை வளரப்போகின்றது. இப்பொழுது ஒவ்வொரு சீடனும் அருமுகனாக அமர்ந்திருக்கின்றான். அவனை அறியாது, ஆனால் அறியலாம். கண்மூடி அமர்ந்து தவமிருந்து கண்டால் காணலாம் அருமுகனையும் அவன் வேலினையும் அருகில் இருக்கின்ற வேலை காக்கின்ற அவ்விடும்பனையும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே. மேலும் ஒருவனை காணலாம், வீரபாகுவையும் அகமகிழ்வோடு காணலாம். அவனும் அருகில்தான் அமர்ந்திருக்கின்றான். முருகன் இருக்கின்ற தலம்தானே அவனுக்கு சிறந்த தலம். அவனும் ஒவ்வொரு சீடர்கள் அருகாமையில் அமர்ந்திருக்கின்றான். ஒவ்வொரு சீடனும் சபையாக அமர்ந்திருக்கின்றான். ஒவ்வொரு சீடனும் சிவமகா வாழை சித்தனாக அமர்ந்திருக்கின்றான் என்ற அற்புத சூட்சம நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சித்தா. இந்நிகழ்வின் மூலமாக யுகம் பெரும் அளவில் ஒரு திடீர் மாற்றத்திற்கு உள்ளாக போகின்றது. பார்க்கின்ற கேட்கின்ற களிமாந்தர்களெல்லாம் பதறி அஞ்சி காலில் வந்து விழுகின்ற நிலை அது நிகழப்போகின்றது. காத்திருந்து அதனை பார்க்க சீடர்கள் மனதை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று யாம் அன்னை உரைத்து, ஏனென்றால் இன்று வந்தவர்களே உயர் சரணாகதி கொண்டவர்கள் போல் தோன்றினால் அன்று அவர்கள் வரப்போகின்ற நிலையை கண்டால் அன்னையால் கூட எடுத்துரைக்க இயலாது. இன்று கரத்திலிருந்து வேலினை வாங்கி செல்கின்றார்களே, அதனை மிக எளிமையாக நினைக்கின்றார்கள். அவர்கள் வரப்போகின்றவர்கள் அதனை அருமுகனே தம் கையில் அவன் வேலினை கொடுத்ததாக நினைத்திருப்பார்கள். அதுபோல் அது உண்மையாக வேலவன் அவர்கள் கையில் பகிர்கின்ற வேலாகத்தான் இருக்கும் சித்தா. அதுபோல் நீர் கொடுத்த சூலாயுதத்தை எல்லாம் அற்புதமாக எவரெல்லாம் வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் குலமெல்லாம் உயர்ந்து ஓங்கி நிற்கும். ஆனால் அதனை மிக எளிதாக சொற்பமாக நினைத்து கொண்டால் அது அவர்கள் குலத்தை அழித்துவிடும் என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. எனவே சிவமகா வாழை சித்தன் திருக்கரத்திலிருந்து பெற்றதையெல்லாம் எவர் பெறுகின்றார்களோ அவற்றையெல்லாம் உயர்நிலை கொண்டதாக ஏற்று வலம் வருகின்ற பொழுது அருள்நிலை கொண்டவர்களாக வலம் வரலாம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். அன்னைக்கு இன்னும் மிக அதிக நிலைகளை எடுத்துரைக்கதான் ஆசை. காலமது போதாது. எண்ணிருந்தால் எத்தனை காலம் வேண்டுமென்றால் யாம் உம்மோடு உரையாடியிருப்போம். நிச்சயமாக கொடுத்த வாக்கினை அன்னை மறக்க மாட்டோம். நிச்சயமாக வருவோம். நூல்தாங்கிய சீடர்களுக்குள் அமர்ந்து உம்மோடு மட்டுமாவது யாம் இயல்பு நிலைதனில் அமர்ந்து உரையாடுவோம். அக்காலங்கள் விரைந்து வருகின்றன என்ற நிலைதனை அன்னை அகமகிழ்வோடு உரைத்து அதனை அன்பு வரமாக சித்தனுக்கு கொடுத்து சிவசூட்சம நூலின் அற்புத பெருவடிவு நிலைகளெல்லாம் பெருமகா இறைவடிவு நிலைகளாக மாறி நிற்கின்ற அருள்நிலை ஆசிகளை சித்தனுக்காக வழங்கி நின்று அகமகிழ்வோடு அன்னை அமர்கின்றோம். சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்தி மீண்டும் வருவோம். ஒரு நாள் ஆசி உரைக்க அற்புதமாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலுக்குள் வந்தமர்ந்து நிற்போம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அதற்கு சூலாயுதத்தை தயார் செய்து வைத்துக் கொள்க என்ற நிலைதனை சூட்சமமாக உரைக்கின்றோம். இந்நிலை நிகழும். இது மிக எளிய நிலை, மிக அற்புத நிலை. சிவசபையின் சக்தியின் அருள் வடிவாக வந்து நிற்போம். சிவத்தோடு வந்து நிற்போம். சிவமாகவும் வந்து நிற்போம். அருள் கந்தனின் அருள் வடிவாகவும் வந்து நிற்போம். வாழை என்றால் அனைத்து தெய்வங்களையும் அனைத்து சிவத்தையும் உள்ளடக்கிய பெருவடிவு நிலையாக சிவமகா வாழை சித்தனாகவும் வந்து அமர்ந்து ஆசிகள் அகமகிழ்வோடு அன்னை உரைப்போம். உரைக்கின்ற கணத்தில் யாம் உரைத்த அனைத்து கணமாகவும் யாம் அமர்ந்து நின்று இவ்வாசிகளை அதிகாலை வேளைதனில் உமக்கு வழங்கி அமர்கின்றோம் அன்னை. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சுத்த சபை திருவடிகள் போற்றி.